தெரியட்டும் அடையவனுக்குமே புரியட்டும் உலகத்துக்கே கேட்கட்டும் செவி கிழியட்டும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா அஜித் படம் பார்க்கறதுக்காக லிட்டில் இந்தியா தான் போயிட்டுருக்கோம். குட் பேட் அக்லி இன்னைக்கு தானே ரிலீஸு. ஸோ அதனால் வந்துட்டு கிளம்பியாச்சு. வெளியே வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை. ஸோ மழையை எதிர்பார்க்கல, இருந்தாலும் மேலே போயிட்டு திரும்பவும் கொடை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நினைஞ்சிட்டே கூட நாங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இவர் ஒரு தீவிர அஜித் ஃபேனு. ஸோ அதனால் இப்போது கிளம்பிட்டோம். கொட்டு மழையில் கூட நாங்கள் அஜித் படம் பார்ப்போம். கிளம்பிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. நாங்கள் வரும்போது தான் கரெக்டாக ஒரு 300 பஸ்ஸு போச்சு. இது கட்டி எப்போ வரும்னு தெரியல. மழை வேறு கச்ச கச்சான் இருக்குது. இங்கே நிற்கிற இடம்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். ஆ பஸ்ஸு 300 வந்தாச்சு, ஏறிட்டோம். இப்போ டிராஃபிக் டிராஃபிக் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் வேறு ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். பிளானே கரெக்டாக அமையல, எல்லாம் சொதப்பெல்லாம் மாறி மாறி. நேராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். இப்போ பஸ்ஸில் ஏறி லாஸ்ட்ல போயிடணும்னா அங்கே அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணால் போயிடலாம். ஆமாம் ஆமாம். நடக்கிறது பால் மாதிரி இவனுக்கு கொண்டை எப்படி இருக்கு? இப்போ சூப்பராக இருக்கா? கொண்டை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கிட்டுக்கு நல்லா முடி வளர்ந்துருச்சு. மொட்டை அடிக்கணும். என்னடா இருடா குட்டி பார்த்துட்டு இருக்கான். என்னடா பார்த்துட்டு இருக்க அம்பி? அம்பி கொண்டை நல்லா இருக்கு கிட்டுக்கு. கத்த ஆரம்பிச்சிட்டான். சவுண்டு போடாதடா தம்பி. ஐயோ டிரைவர் பார்க்குறான், துரத்திட போகிறான்டா. அமைதியாடா. இங்கெல்லாம் மழை இல்லை. பஸ்ஸில் வந்தாச்சு. இங்கே தான் வந்து மெட்ரோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்து இப்போ லிட்டில் இந்தியாவுக்கு வந்து ட்ரெயின் எடுக்கணும். இந்த பஸ்லாம் பண்ணுறான் பாருங்கள் அமக்கலம். தாங்க முடியல இவன் பண்ணுற அமக்கலம். பாய் யாருக்கு? இப்போ ட்ரெயினில் என்ன அமக்கலம் பண்ண போகிறானோ அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ப்ரொமோஷன் திரும்ப கீழே போகணும்ல. ஒரு எவ்ரி 5 minutes ட்ரெயின். கிட்டே பாரு, கிட்ட கிட்ட ட்ரெயின் வந்துச்சு. பசார் சனி அப்படின்ற ஒரு ஸ்டாப்பிங் வந்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து கேஎல் சென்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேஎல் சென்டர் ரீச் ஆகிட்டோம். மால்குள்ளேயே தான் இருக்குல்ல அந்த தேட்டர். ஐயோ வாய் கொலாப்ஸ் ஆகுது. தேட்டரு. ஓகே ஓகே. கார்டு கொடுப்பா, என் கார்டு. மால் வந்துட்டோம். என்னது இது? டொனேட் பண்ணுறது பூனடா. அதுக்கேன கத்துற? ஆக்சுவலி இதுவும் ரொம்ப பெரிய மால் தான். மேலே எங்கேயும் போட்டிருப்பாங்களே. ஒரு வழியாக தேட்டர் வந்தாச்சு. டவுட் இப்போ போய் கேட்டு பார்க்கணும். ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து மகாராஜா ஃபிலிமுக்கு வந்திருந்தோம். அது வயலன்ஸ் ஃபிலிமுன்றதுனால குழந்தைங்க வந்து அலோட் கிடையாது. இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இருந்தாலுமே வந்துட்டு அலோ பண்ணல. இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. போய் கேட்டு பார்ப்போம். எங்க? ஓகே தேங்க்யூ. என்ன பண்ணுறீங்க? டிக்கெட் புக் பண்ணிட்டுருக்கீங்களா? நல்ல வேலை கிட்டு வந்து அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். இவனுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே போயிட்டு பார்க்க வேண்டியதான். 3 hours. குட் பேட் அக்லி. கிட்டு
டிக்கெட் ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியல. ஸோ அப்படியே லைனில் நின்று வாங்கிடலான்ட்டு இங்கே வந்தாச்சு. ஆ ஓகே 8 மணிக்கா? ஓகே போடு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. இவன் போயிட்டு ஏதோ பண்ணின்னு இருக்கான். வெற்றிகரமாக டிக்கெட் வாங்கிட்டோம். ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 2 தினம். ஓகே குட் பேட் அக்லி. 8 மணி 8 மணி கரெக்டாக 45 ரிங்கட்ஸு. கிட்டு அப்பா வந்து கிட்டுக்காக ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காரு. நின்றுன்னு இருக்காரு ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வாங்கிட்டு போகணும். ஸ்நாக்ஸ் இருந்தால் தான் இவனை வந்து சமாளிக்க முடியும். வீடியோ எடுத்து ஓகே ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாத்தையும் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது? 11 ஸ்க்ரீன் இருக்குது. 11லேயுமே போதும். ஓகே ஓகே. இன்ட்ரோ மிஸ் பண்ணக்கூடாதான். தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. இது அந்த சைடா இந்த சைடா? இப்போ போடுறதுக்கும் கரெக்டாக வந்ததும் கரெக்டாக இருக்குது. வந்ததும் ஸ்நாக்ஸு ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்றது. நீ எது கேரமல் சூஸ் பண்ண? இனிப்பாக இருக்கும். இன்னும் கரெக்டாக வந்துட்டோம். வேறு வந்தேன் பார்க்கவே இல்லை. படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு மாறினாரு. அதுதான் எப்படி இருந்தது கிட்டு? படம் எப்படி இருந்தது? படத்தையா பார்த்தா இந்த பாப்கார்னையும் ஜூஸ் ஏதோ குடிச்சிட்டு ஃபுல்லாக தான் இருக்கு. 10 மணி ஆயிடுச்சு. அப்போ கூட ஃபுல்லாக தான் இருந்தது. ஷோக்கு தானே நெக்ஸ்ட் ஷோக்கு. நைட் ஷோ நல்லா இருக்கும்ல. 8 ஸ்க்ரீன் இருக்கா? 8 11 12 இருக்குல்ல. அதில் 8 போட்டிருக்காங்க. சரி படம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. சூப்பராக இருந்ததா? படம் வந்து பார்க்க செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக வந்துட்டு அந்த கெத்து சீன் தான். கூட்டம் பயங்கரமாக இருக்குப்பா. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணி எல்லாரும் அங்கே போயிட்டாங்களே. ஆமாம் ஆமாம், இவன் மட்டும்தான் குட்டி ஃபேன். கிட்டு ரொம்ப குட்டி ஃபேனாக இருக்கான். ஆமாம், ஏகே ஃபேன் தான். என்ன டைம்? 11 ஆகுது. வந்துட்டோம் வெளியே மால்லேருந்து. பிரிக்ஃபீல்ட்ஸில் இருக்கும் லிட்டில் இந்தியா. அப்படியே போய் ஏதாவது சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். கலாப்பக்கட்டி இருக்குது, நம்ம ஊருக்கு அஞ்சப்பர் இருக்குது, போட்ட வேண்டியதான். சரி வாப்பா போகலாம். கிராஸ் பண்ணு.
திண்டுக்கல்லா தலப்பாக்க இது தலப்பாக்கட்டியா அஞ்சப்புறம். திண்டுக்கல் தலாப்பாக்கட்டி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 11 o'clock ஆகுது. ஸோ எல்லா மீனும் வந்து தீந்துடுச்சு. வெறும் பிரியாணி மட்டும்தான் இருக்கான். ஸோ அதனால் நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி ஒருத்தங்க நான் கட்ட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு முட்டை கொடுப்போம் இந்த இடம். நாங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது கிட்டு என்ன பண்ணுறான், கிட்டு சம்டைம்ஸ் குட்டாக இருப்பான், சம்டைம்ஸ் பேடாக இருப்பான், சம்டைம்ஸ் இப்படி அக்லியாகவும் இருப்பான். அஞ்சப்பூரில் சாப்பிட்டோம். செட்டிநாடு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுன்னு போனால் காலை வாரி விட்டானுங்க. நல்லாவே இல்லை சாப்பாடு. 2 சிக்கன் காலையில் நைட்டு 12 மணிக்கு செஞ்சுருப்பானுங்க போல் நேற்று. எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறானுங்க. அந்த சிக்கன் பிரியாணியில் மட்டன் பீஸ்லாம் வேறு இருக்குது. எல்லாம் மீன் இதெல்லாம் போட்டு மொத்தத்தை கலக்கி அடிச்சிட்டானோ சேல் பண்ணிட்டான். இதில் வேற அஞ்சப்பருன்னு நல்லா இருக்குன்னு வந்தா வந்திருக்கு, அதுதான் வாங்கிக்கோ. இன்னும் நம்பி வந்தோம் அஞ்சப்பர் நல்லா இருக்குன்னு. இவ்வளோ இது பண்ணிட்டாங்க மட்டமாக. தலப்பாக்கட்டி க்ளோஸ் பண்ணிட்டேன். தலப்பாக்கட்டி தான் போகலான்னு போனால் அங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு. தலப்பாக்கட்டி நல்லா கொடுத்துருப்பாங்கப்பா. இல்லைன்னா இல்லைன்ட்டு இருப்பானுங்க. இவனுக்கு இருக்குது எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் மீந்தது சிக்கன் பிரியாணி மட்டன் எல்லாத்தையும் கலந்து பழசாக சூடு கூட இல்லை. 12 o'clock ஆகுது. அது இல்லைன்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம அவன் தலப்பாக்கட்டி இல்லைன்னு சொல்லிட்டான். காலி ஆயிடுச்சு. இப்போ 11:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால் கேப் புக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ட்ரெயினில் போட்டு தான் இருந்துச்சு. ஸோ ட்ரெயின் வந்து இப்போ இருக்கா, நம்ம நடந்து போகணும். ஆமாம், அதனால் வந்து நாங்கள் கேபே வந்துட்டோம். தூங்க மாட்டேங்கிறான், பயங்கர அமுக்கலம் பண்ணுறான். 11:30 ஆயிடுச்சு. ஏதாச்சும் தூக்கத்தோட அறிகுறி இருக்கா பாரு. Can you lock these doors? It's already open. Oh, it's open, huh? Yeah. ஏன்டா இப்படி பண்ண? டோரை ஓப்பன் பண்ணி விட்டோம் ரன்னிங்கில் இருக்கும்போது. எவ்வளோ பெரிய வில்லங்கமான ஆளாக இருக்காங்க. மை காட். எப்படி நின்ட்டான்? ஒரு ஒன்றும் தெரியாத மாதிரி நின்ட்டாரு. நான் மண்டே மட்டும் காட்டின்னு இருக்கேன் பாரு. அவனுக்கு தூக்கமா அப்படின்னா அப்படின்னு கேட்பான். கேங்ஸ்டர் தான் இவன். ஏகே இல்லை, இவன் ஏஒய் அதிரண்யாழன். ஆமாம் ஆமாம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே பாரு ட்வின் டவர், கே டவர் இதெல்லாம் வந்து அப்படியே தெரியுது. சூப்பர் வியூ. ஸோ ஓகே கைஸ்.